ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், தமிழ்நாட்டினுடைய முக்கிய அகழ்வாராய்ச்சி இடங்களில் ஃபஸ்ட்டு ஆதிச்சநல்லூர். இந்த ஆதிச்சநல்லூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடம். தூத்துக்குடி மாவட்டத்தில் இது இருந்தாலும் இது முதலில் தென்படும் போது அது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்த ஒரு இடம். மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்தது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அரிக்கமேடு இட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி ஸ்மாலஸ்ட் வில்லேஜ் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தூத்துக்குடியிலேருந்து ஒரு 24 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய சச் எ பியூட்டிஃபுல்லான ஒரு காமஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொன்னால் இந்த ஆதிச்சநல்லூரை வந்து சொல்லலாம். ஸோ இந்த செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆதிச்சநல்லூர் எந்த ஆற்றங்கரையில் அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அது தாமிரபரணி எனும் ஆற்றங்கரையில் அமைந்திருக்கிறது தான் இந்த ஆதிச்சநல்லூர். அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆதிச்சநல்லூரில் வந்து முதல்ல வந்து அகழ்வாராய்ச்சியை மேற்கொண்டவர் 1876 ஆண்ட்ரூ ஜாகர் என்ற ஜெர்மனி நாட்டை சேர்ந்த அகழ்வியல் ஆராய்ச்சியாளர், அந்த ஆர்காலஜிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர் தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆதிச்சநல்லூருக்கு போயிட்டு, ஜெர்மனியில் வந்து ஆதிச்சநல்லூருக்கு போயிட்டு அங்கே வந்து சில பொருட்களை வந்து சேகரிக்கிறார். அப்போ அவர் சேகரித்த அந்த பொருட்களை எல்லாம் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், இவர் எடுத்துகிட்டு நேராக எங்கே போகிறாருங்க, அவருடைய தாய்நாடு ஜெர்மனிக்கு போகிறாரு. ஜெர்மனிக்கு போயிட்டு ஜெர்மனியோட கேபிட்டலாக இருக்கக்கூடிய பெர்லின் மியூசியமில் தான் கண்டுபிடித்த பொருட்களை எல்லாம் வந்து பார்வைக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வைக்கு வச்சிடுறாரு. சரி, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அடுத்தது வந்து கால்டுவெல் வந்து இந்த திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மறை மாவட்டத்தினுடைய பாதிரியாராக இருந்தவர், கிறிஸ்துவ பாதிரியாக இருந்தவர். அதே மாதிரி அப்பகுதியினுடைய ஆங்கிலேய கலெக்டர் IAS-ஆக இருந்தவர் ஸ்டூவர்ட். இவங்களும் இணைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பகுதியில் பல்வேறு பொருட்களை வந்து சேகரிக்கிறாங்க. இதன் மூலம் தமிழ்நாட்டினுடைய கலாச்சார பண்பாடுகள், மக்களுடைய வாழ்க்கை நிலை, வணிகம், பொருளாதாரம் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரிந்து கொள்வதற்கு பயன்படக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கால்டுவெல்லும் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய அப்போதைய கலெக்டராக இருந்த ஸ்டூவர்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சேகரிக்கிறாங்க. சரி, அதன் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 1900 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அலெக்சாண்டர் ரே, இங்கிலீஷில் வந்து ரீ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அலெக்சாண்டர் ரே அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரும் ஜெர்மனி நாட்டுக்காரர். இந்த ஆண்ட்ரூ ஜாகர் சொன்ன தகவலின் அடிப்படையில் அதன் பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதிச்சநல்லூர் பகுதிக்கு வந்து அகழ்வாராய்ச்சியை மேற்கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அலெக்சாண்டர் ரே. இந்த அலெக்சாண்டர் ரே என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், ஒரு 2 டைப் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எடுக்கிறாரு. அந்த 2 ஆப்ஜெக்ட்ஸோடைய சாம்பிளும் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் லேபுக்கு அனுப்புகிறார். இப்போ லேபுக்கு அனுப்பிச்சு என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அதனுடைய வயதை வந்து கணிக்கிறாங்க. அப்போ அந்த வயதை கணிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு ஒரு வியப்பான ஒரு விஷயம் வந்து கிடைச்சது. முதல்ல கிடைச்ச அந்த பொருளுடைய வயசு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இட் இஸ் பிலாங் டு 905 BCE அப்படின்ற ஒரு ரிசல்ட் வந்து வருது. அதாவது இந்த முதல்ல 2 பொருளில் அவர் அனுப்பின முதல் பொருளுக்கு வந்து இது 905 ஆண்டுகளுக்கு முந்தையது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கிடைக்குது. அடுத்தது 2வதாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிடைச்ச அந்த பொருளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 791 ஆண்டுகளுக்கு முந்தையது தான் இந்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு செய்யப்படும். அப்போது இதன் மூலமாக வந்து பார்க்கும்போது பொது ஆண்டில் வந்து ஒரு 2000 ஆண்டுகள், அதுக்கு முன்பு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 1000 ஆண்டுகள் ஒப்பிட்டு பார்க்கும்போது அப்போ அந்த பொருளுடைய வயது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3000 ஆண்டுகளுக்கு முந்தையது தான் இந்த பொருள் அப்படின்றத தகவலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பதிவு செய்கிறவர் தான் யார், இந்த அலெக்சாண்டர் ரே. ஸோ அதே மாதிரி இந்த ஆதிச்சநல்லூர் அப்படின்ற இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த காலத்தில் வந்து மிக செல்வாக்காக புகழ்பெற்று விளங்கியிருக்கும். ஸோ டியூரிங் தி விச் பீரியட் த ஆதிச்சநல்லூர் வாஸ் ஃப்ளோரிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் செகண்ட் சங்கம் ஏஜ், 2வது சங்க காலத்தில் இந்த ஆதிச்சநல்லூர் என்ற இந்த இடம் வந்து மிக செல்வாக்கு பெற்ற ஒரு நகரமாக திகழ்ந்திருக்கு. அது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே அதிகமாக கிடைத்தது முதுமக்கள் தாழிகள். என்ன கிடைச்சதுக்கு? முதுமக்கள் தாழி, யூன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பாட்ரி, வேர்ஸ், சரிங்களா, மட்பாண்டங்கள், இதெல்லாம் இங்கே நிறைய கிடைச்சிருக்கு. முக்கியமாக அந்த முதுமக்கள் தாழி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுமக்கள் தாழியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கால மக்கள் வந்து இறந்தார்கள் என்றால் மிகப்பெரிய அளவில் மனிதனால் உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த பானை இருக்கும், பெருசாக ஒரு பானை இருக்கும். இந்த பானை போன்ற இந்த அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மனிதனை
இறந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனுடைய உடலை வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த இந்த பானையில் போட்டு புதைச்சிருவாங்க. அதே மாதிரி அவன் பயன்படுத்தி அந்த பொருட்களை எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் இது அந்த பானையிலே போட்டுருவாங்க. அவன் பயன்படுத்திய பொருட்களை எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பானையிலே போட்டுருவாங்க. அதே முக்கியமாக அந்த பானையுடைய கூசான பகுதி, இந்த மாதிரி கூசான ஒரு பகுதி இருக்கும். இந்த கூசான பகுதி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் கிழக்கு நோக்கி வச்சு புதைப்பாங்க. அப்போது தமிழக பகுதியில் கிடைத்திருக்கின்ற பெரும்பான்மையான முதுமக்கள் தாழிகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹியூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே கிழக்கு திசை, இந்த மாதிரியான ஒரு கூர்மையான பகுதியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிழக்கு திசை நோக்கி புதைக்கப்பட்டிருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அப்போ இந்த கிழக்கு திசை நோக்கி புதைக்கப்பட்டிருக்கிறதுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இறந்தவர்களை முதுமக்கள் பானையில் இட்டு அவர்கள் கிழக்கு நோக்கி அவர்கள் புதைக்கப்பட்டால் மீண்டும் மறுஜென்மம் எடுப்பார்கள் என்ற ஒரு நம்புதல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கால மக்களிடையே வந்து நிலவி இருக்கு. ஸோ த பிலீஃப், இந்த மாதிரியான ஒரு பிலீஃப் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்தில் இருந்திருக்கு அப்படின்றது வந்து உறுதி செய்கிறது. சரி, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆதிச்சநல்லூர் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்று 1876லேருந்து 1976 2021 வந்துருச்சு. எத்தனை வருடங்கள் குறைந்தபட்சம்? கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாகவும் 150 ஆண்டுகளுக்கு மேலாகவும் அகழ்வாராய்ச்சி தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆதிச்சநல்லூர். திருநெல்வேலியிலேருந்து 24 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற ஒரு நகரம், தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு நகரம். சரி, அதே மாதிரி இந்த ஆதிச்சநல்லூர் என்பது எந்த காலத்தை சார்ந்தது? வாட் வாஸ் த டியூரேஷன் ஆர் வாட் வாஸ் த ஏஜ் பிலாங் டு ஆதிச்சநல்லூர் ஆர்காலஜிக்கல் சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எந்த காலத்தை சார்ந்தது? பெருங்கற்காலத்தை சார்ந்தது, மேக்ரோலித்திக் பீரியட், அந்த காலத்தை சார்ந்தது தான் இந்த ஆதிச்சநல்லூர். சரி, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதன் பிறகு அங்கு தென்பட்டிருக்கிற பொருட்கள் அலெக்சாண்டர் ரீக்கு அப்புறம் தொடர்ந்து அந்த பகுதியில் வந்து அகழ்வாராய்ச்சியாளர்கள் வந்து ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருக்கும் போது அங்கே கிடைத்த பொருட்களை அடிப்படையாக கொண்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விஷயம் நமக்கு தென்பட்டது. அந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பொருட்கள் இங்கு கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற தகவல் நமக்கு வியப்ப தந்தது. இப்போது அர்த்த மெட்டீரியல்ஸ் 4000 ஆண்டுகளுக்கு முன். அதனைத் தொடர்ந்து 2004 ஒரு பெரிய மனிதனுடைய தலை எலும்புக்கூடு, அந்த எலும்புக்கூடு கிடைச்சது. அதை வந்து டிஎன்ஏ சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதனுடைய வயது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கணிக்கும் பொழுது அப்போது 1700 ஆண்டுகளுக்கு முந்தையது. எத்தனை ஆண்டுகளுக்கு முந்தையது? அந்த எலும்போடு 1700 ஆண்டுகளுக்கு முந்தையது. அப்போ அங்கே தென்படுகின்ற ஒவ்வொரு பொருட்களும் வேறுபட்ட ஒரு காலத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தகவல் தருது. ஸோ இட் இஸ் டெல் த இன்ஃபர்மேஷன் த வேரியஸ் பீரியட் அப்படின்றத நீங்கள் ஃபைண்ட் பண்ணிக்கிங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பண்ண சொன்னால் ஆதிச்சநல்லூரில் எக்ஸாம் பேஸ்டு கொஷின் என்ன அப்படின்னு சொன்னால் ஒன் அண்ட் ஒன்லி கொஷின். தமிழகத்தில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக அகழ்வாராய்ச்சி நடைபெறும் இடம் ஆதிச்சநல்லூர். அண்ட் செகண்ட் ஒன் கொஷின், முதுமக்கள் தாழி தமிழகத்தில் எந்த அகழ்வாராய்ச்சியில் அதிகமாக கண்டெடுக்கப்பட்டது? மூணாவது கொஷின், ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் உள்ளது? தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. நாலாவது கொஷின், ஆதிச்சநல்லூர் எந்த காலத்தை சார்ந்த அகழ்வாராய்ச்சி, எந்த காலத்தை சார்ந்த இடம்? பெருங்கற்காலத்தை சார்ந்த இடம். இதுதான் ஃபைனல் இன்ஃபர்மேஷன்ஸ். அதே மாதிரி ஆதிச்சநல்லூரில் முதலில் அகழ்வாராய்ச்சியை மேற்கொண்டவர் இந்த ஆண்ட்ரூ ஜாகர். எந்த வருடம் ஆண்ட்ரூ ஜாகர் ஆதிச்சநல்லூரில் அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டார்? 1876. சரி, அதுக்கப்புறமா வந்து 1900 இரண்டாவது நபராக வந்து ஆதிச்சநல்லூரில் அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டவர் அலெக்சாண்டர் ரீ. இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெர்மன் நாட்டை சார்ந்தவர்கள். ஆண்ட்ரூ ஜாகர் சேகரித்த பொருட்கள் தற்போது பெர்லின் ஜெர்மனியுடைய தலைநகரமான பெர்லின் அருங்காட்சியகத்தில் காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருக்கு. சரி, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிக்கமேடு. இப்போ அரிக்கமேடு நிச்சயமாக ஒவ்வொரு தேர்வுகள்லையும் இந்த இடம் கேட்டுட்டு வராங்க. இதுவும் மிக 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 ஒரு முக்கியமான ஒரு தொல்லியல் ஆழ்விடம். அதை நீங்கள் மனசில் முதல்ல உள்வாங்கிங்க. அப்போ இந்த அரிக்கமேட்லேருந்து கேட்குற கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 விதமான கேள்விகள் வருது. அரிக்கமேடு எங்குள்ளது? புதுவைக்கு அருகில். சரியா?
ரெண்டாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்க சொன்னால் அரிக்கமேடு என்னது அரிக்கமேட்டில் கிடைத்த நாணயங்கள் எந்த நாட்டை சார்ந்தவை ரோம் நாட்டை சார்ந்த நாணயங்கள் அப்போ இந்த ரெண்டு கொஸ்டினும் ரொம்ப முக்கியமாகுது சரியா இப்போ அதர் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம பார்க்கலாம் ஒன்று அரிக்கமேடு it was such a very calm and beautiful coastal area village அப்படின்னு சொல்லலாம் it's located near Pondicherry the road highway between Kadalur and Pondicherry away from 6 kilometers from the Pondicherry and then this place Arikamedu is also situated in the village of Ariyankuppam அரியங்குப்பம் என்ற அந்த பகுதியினுடைய மிக அருகாமையில் பகுதியில் தான் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த அரிக்கமேடு இருக்குது இன்றைக்கி கூட இந்த அரிக்கமேடு பகுதியை நம்ம போகலாம் அரியங்குப்பம் அப்படின்ற ஒரு இடம் பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் ஆழம் மிக குறைவான கடற்கரை பகுதி மிக ஒரு மேட்டான ஒரு பகுதியாக வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த அரிக்கமேடு இன்றைக்கி வரைக்கும் தென்படுகிறது சரி அடுத்தது வந்து இந்த அரிக்கமேடு வந்து பார்த்தீங்க சொன்னால் இங்கே கிடைச்சது என்னன்னா அதிகப்படியான ரோம் நாட்டினுடைய நாணயங்கள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு பெரிய நாணய குவியலே வந்து பார்த்தீங்க சொன்னால் நம்ம இங்கே அகழ்வாராய்ச்சியில் தோண்டி எடுத்தோம் முக்கியமாக வந்து பார்த்தீங்க சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய ரோம் நாட்டு நாணயங்கள் இதையெல்லாம் வந்து எந்த மன்னருடையது அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் ரோம் நாட்டை ஆட்சி புரிந்த 1ஆம் நூற்றாண்டில் ஆட்சி புரிந்த அகஸ்டஸ் சீசருடைய நாணயங்கள் தமிழக பகுதியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்போது இது மூலமாக ஒரு தகவல் உறுதி செய்யப்பட்டது என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஃபைனலைஸ் ஆகிருக்குங்க அகஸ்டஸ் காலம்னா 1 நூற்றாண்டு சரிங்களா அகஸ்ட் எப்போ ரூல் பண்ணார் BCE 33லேருந்து 14 இன் பிட்வீன் இயர்ஸில் தான் வந்து பார்த்தீங்க சொன்னால் அகஸ்டஸ் ரூல் பண்ணார் இந்த 33 BCEலேருந்து 14 BCE வரைக்கும் வந்து பார்த்தீங்க சொன்னால் இருந்த அகஸ்டருடைய ஆட்சி காலத்தில் வெளியிட்ட நாணயங்கள் இந்திய பகுதியில் தென்பட்டிருக்கு ரெண்டாவது ரோம் நாட்டில் நடந்த அகழ்வாராய்ச்சியில் வந்து பார்த்தீங்க சொன்னால் ரொமலட் தட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ரோம் நாட்டை சார்ந்த பானை ஓடுகள் சரிங்களா ஓடு வகைகள் இந்திய பகுதியில் கிடைச்சிருக்கு அப்போ அந்த காலத்தில் வாணிகத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் பானை ஓடுகளில் பயன்படுத்தி தன்னுடைய உணவு பண்டங்களையும் குடிநீரையும் ஆதாரங்களையும் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க கடல் கடந்து பயணம் செஞ்சுருக்காங்க இந்திய பகுதியில் விளைகின்ற பொருட்களை அந்த நாட்டில் விற்றுருக்குறாங்க அந்த நாட்டில் மலிவாக கிடைத்த பொருட்களை வந்து இந்தியர்களிடையே விலை மிக்க பொருளாக விற்றுருக்காங்க அப்போ வர்த்தகர்கள் வந்து பார்த்தீங்க சொன்னால் இரட்டப்பிய லாபங்கள் அடைஞ்சிருக்கிறாங்க வர்த்தகர்கள் வந்து சமுதாயத்தில் செல்வாக்கு நிலையில் வாழ்ந்திருக்கிறாங்க வர்த்தகருடைய முக்கியமான பூமியாக வந்து இந்த கடற்கரை பகுதிகள் விளங்கியிருக்கு துறைமுகங்கள் சிறந்து செயல்பட்டிருக்கு அப்படின்ற தகவல்கள் எல்லாம் பல்வேறு காலகட்டங்களில் நடந்த அகழ்வாராய்ச்சிகள்லையும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அரிக்கமேட்டில் கிடைச்ச சான்றுகள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்க சொன்னால் இதனுடைய காலம் பெருங்கற்காலத்தை சார்ந்தது தான் இந்த அரிக்கமேடு அப்படின்னு சொல்றவர் யாருன்னு சொன்னால் அரிக்கமேட்டில் முதலில் அகழ்வாராய்ச்சியை மேற்கொண்ட மார்டிமர் வீலர் இந்திய தொல்லியல் துறையினுடைய இயக்குனராக நியமிக்கப்பட்ட மார்டிமர் வீலர் 1944 அவர் களத்தில் எடுத்துக்கிட்ட 2 இடங்கள் ஒன்று மொகஞ்சாதாரோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்க சொன்னால் அரிக்கமேடு அப்போ அரிக்கமேட்டில் போயிட்டு அவர் ரிசர்ச் பண்ணி அவருடைய டீமை வச்சு ரிசர்ச் பண்ணிவிட்டு அவர் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்கிறாரு இந்த அரிக்கமேடு அப்படின்றது வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்திய நாகரிகம் தோன்றிய இடம் சிந்து நதி தான் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்திய நாகரிகம் தோன்றிய இடம் அப்படின்னு சொல்கிறாங்க ஹரப்பாவில் தான் வந்து சிந்து நதி நாகரிகம் தோன்றியது இந்தியர்களுடைய நாகரிகம் ஹரப்பாவில் தோன்றியது சிந்து நதி கரையில் தோன்றியதுன்னு சொல்கிறாங்க யார் சர் ஜான் மார்ஷல் ஆனால் இந்த மார்டிமர் வீலர் இந்தியாவினுடைய நாகரிகமே வந்து இந்த அரிக்கமேடு பகுதியில் தான் உருவாகி இருக்கு அப்படின்ற தகவலாக அவர் பதிவு செய்கிறார் சரி அதே மாதிரி இவர் செய்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் பண்டைய காலத்தில் சிறந்து விளங்கிய அறிஞரும் சரியா தாலமி ஒரு விஷயத்த சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா அவருடைய நூலில் அரிக்கமேடு என்ற பகுதியை வந்து பொதுக்கோ என்று குறிப்பிட்டிருக்காரு அப்போ இந்த பொதுக்கோ அப்படின்றது அரிக்கமேட்டினுடைய முந்தைய பெயராக இருந்திருக்கு பண்டைய காலத்தில் இப்போ அரிக்கமேடு என்று அழைக்கப்படுகின்ற அந்த பகுதி பண்டைய காலத்தில் பொதுக்கோ என்று அழைக்கப்பட்டிருக்கு
அப்போ இந்த பொதுக்கோ என்ற பகுதி வந்து பார்த்தீங்க சொன்னால் பூம்புகார் நகரத்திற்கும் காவேரி பூம்பட்டினம் ஏயில்பட்டினம் என்று அழைக்கப்படுகின்ற மரக்காணத்திற்கும் காவேரி பூம்பட்டினத்திற்கும் இடையில் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த நகரம் வந்து அமைஞ்சிருக்கு, இந்த துறைமுக நகரம் சிறந்து விளங்கி இருக்கு அப்படின்றதான தகவல்கள் வந்து பார்த்தீங்க சொன்னால் சொல்லப்படுகிறது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க சொன்னால் மார்ட்டிமர் வீலருடைய கருத்து அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மார்ட்டிமர் வீலர் அகழ்வாராய்ச்சி செய்த இடம் இந்த அரிக்கைமேடு மிக 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 முக்கியமான கேள்வி, தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிற கேள்வி. சரி, 1947 பிற அகழ்வாராய்ச்சியாளர்கள், ஸோ அதர் ஆர்காலஜிக்கல் ஆர்காலஜிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் எக்ஸவேஷனலிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் 1947-50 வந்து பார்த்தீங்க சொன்னால் மேரி காசல், இந்த மேரி காசல் அப்படின்ற அந்த லேடி வந்து பார்த்தீங்க சொன்னால் இவங்க மார்ட்டிமர் வீலருடைய சப்பார்டினேட்டாக இருந்தவங்க. அடுத்த ஒரு 3 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய ஆய்வு பணியை இந்த அரிக்கைமேட்டில் இவங்க மேற்கொண்டாங்க. ஸோ காசல் மேரியோடைய ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால், இது ஒரு ஹார்பர், இங்கே நிறைய ட்ரேடிங் ட்ரேட்ஸ் வந்து நடந்திருக்கு. அப்போ இந்த இடத்துலேருந்து நிறைய ஃபாரின் குட்ஸ் வந்து இம்போர்ட் ஆகிருக்கு. இந்தியனுடைய திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் கூட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கண்ட்ரீஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு. முக்கியமாக வந்து சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியன்ஸ் எல்லாம் ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சோழர்களுடைய மீனவ கிராமமாக இருந்திருக்கிறது. இப்போ கவனிங்க, அப்போ அரிக்கைமேடு யாருடைய மீனவ கிராமமாக இருந்திருக்கிறது? சோழர்களுடைய பகுதியில் ஒன்று தான் இப்போ இருக்கு இந்த அரிக்கைமேடு. பாண்டிச்சேரி அந்த காலத்தில் விளங்கியிருக்கு அப்படின்ற தகவலை நம்ம சொல்லிட்டு போகிறாங்க. சரி, அடுத்ததாக பிறர் கோஷ், கிருஷ்ணதேவா இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து தன்னுடைய ஆய்வு பணிகளை மேற்கொள்கிறாங்க. நிறைய பண்டைய நாட்டை சார்ந்த பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே கிடைக்குது. முக்கியமாக அந்த பகுதியில் கிடைத்த பொருட்கள் இதுதான்: செங்கல், சுட்ட செங்கல், ஃபயர்டு பிரிக்ஸ், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆபரண மணி, ஆர்னமெண்ட் பீட்ஸ். சரிங்களா? அந்த பீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஆக்சுவலி ரெட் கலரில் வந்து கார்லின் அப்படின்னு சொல்லுவாங்க, கார்னிலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான கார்னிலியன் ஸ்டோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்லை வந்து செதுக்கி அதை வட்டமாக்கி அதுக்குள்ளே வந்து துளையிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நூலை கொண்டு கவுர்த்து ஒரு கழுத்தில் அணிகின்ற ஆபரணங்களாகவும், கையில் அணிகின்ற ஆபரணங்களாகவும், காலில் அணிகின்ற ஆபரணங்களாகவும் அந்த கர்லின் கற்களை பயன்படுத்தி வந்து பார்த்திங்கன்னா தயாரிச்சிருக்காங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா பல நிறங்களில், முக்கியமாக நீலம், வெள்ளை, கருப்பு, அதே மாதிரி சிவப்பு, இந்த 4 நிறங்களில் கிடைத்த மணிகள் தான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தமிழக பகுதியில் மிக அதிகமாக கிடைச்சிருக்கு. ஸோ பல்வேறு வகைப்பட்ட மணி வகைகள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அதோட முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சாயக்கலவைகள், தாவரங்களினுடைய சாறுகள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சாயங்கள் வந்து தயாரிக்கப்பட்டிருக்குது. அது பல வண்ணங்கள், ஒரு வண்ணத்தோடு இன்னொரு வண்ணம் சேரும்போது புதிய ஒரு வண்ணம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதை கொண்டு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பானைகளில் வந்து இவர்கள் வண்ணம் தீட்டி இருக்கிறார்கள். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷ் பண்ணியிருக்காங்க, பாட்ரிஸ்லாம் பாலிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற சோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நமக்கு கிடைச்சிருக்கு. வெரி நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், உரைக்கிணறுனா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிணறு தான். இப்போ கிணறை சுற்றி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கல்லை கொண்டு ஒரு ரவுண்டாக வந்து என்ன பண்ணுறோம், காம்பவுண்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணுறோம், அதுக்குள்ளே வாட்டரை ஸ்டோர் பண்ணி பார்க்குறோம். அப்போ உரை கிணறுகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க வந்து செங்கல்களை, களிமண்ணை வந்து சுட்டு வட்டமான ஒரு பகுதியில் வந்து உரை போன்ற ஒரு அமைப்பை பதப்படுத்தி அதை காய வச்சு ஆழமான பகுதிகளில் வந்து அதை தோண்டி அந்த நீரை வந்து கிணறு போன்ற ஒரு அமைப்பாக உருவாக்கி அந்த நீரை வந்து பயன்படுத்தி மக்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த உரை கிணறுகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு கிடைச்சிருக்கு. சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாட்ரிஸ். so many types of பாட்ரிஸ். சரியா? ஃபாரின் பாட்ரிஸ் அண்ட் இந்தியன் பாட்ரிஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாட்ரிஸ், மட்பாண்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு அதுவும் கிடைச்சிருக்கு. சரி, வேற என்ன பண்ணுன்னா கிடோங், ஸ்டோரேஜஸ். ஸோ இந்த கிராப்ஸு, அதே மாதிரி அரிக்கைமேடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஹார்பர், ஒரு போர்ட் சிட்டியாக இருந்தனால நிறைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நடந்தனால அந்த பொருட்களை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெயில் மழையிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு ஸ்டோரேஜஸ், சரியா, நிறைய குடோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ராக்டிஸில் வச்சுருக்காங்க. நிறைய சிதைவுன்ற நிலையில் புவிக்கடியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிடங்குகளும் அங்கே கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் தொட்டில்கள்.
சரியா? தொட்டில்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாயங்களை கலந்து தொட்டில்களுக்கு சாயங்களை கலக்க வந்து தொட்டில்களை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. நீர்களை நிரப்பி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய கால்நடைகளுக்கு வந்து அந்த நீரை வந்து பருக செஞ்சுருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய தகவல்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அரிக்கமேடு பகுதியில் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, குட். சரி, நெக்ஸ்ட் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1991-93 வருடம் சென்னை பல்கலைக்கழகத்தை சார்ந்த மாணவர்களும் அந்த பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் தொல்லியல் துறையினரும் போயிட்டு என்ன பண்ணாங்க சொன்னால் ஒரு ஆய்வை இந்த அரிக்கமேட்டில் வந்து மேற்கொண்டாங்க. அவர்களுடைய ஆய்வின் அடிப்படையில் பல தகவல்கள் நமக்கு கிடைச்சிது. அந்த பல தகவல்களில் முக்கியமான தகவல்கள் நாணயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்கள், ரோம் நாட்டு வணிபம் தொடர்பான தகவல்கள், அதை தொடர்ந்து உரைக்கிணறுகள், அதே மாதிரி சிதலம் அடைந்திருக்கக்கூடிய பல்வேறு பொருட்கள், மக்கள் பயன்படுத்திய சிதைவுன்ற நிலையில் இருக்கக்கூடிய பல்வேறு பொருட்கள் அனைத்தும் இந்த சென்னை பல்கலைக்கழக தொல்லியல் ஆராய்ச்சியாளர்களால் வந்து பார்த்திங்க சொன்னால் இனம் கண்டுபிடிக்கப்பட்டு அதனுடைய சிறப்புகள் ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்க சொன்னால் மக்களிடையே விளக்கப்பட்டது. சரிங்களா? சரி, அதன் பிறகு வந்து பார்த்திங்க சொன்னால் தொடர்பு, த ட்ரேட் கான்டாக்ட் அரிக்கமேடு விச் ஆர் த ஹார்பர்ஸ், எந்தெந்த ஹார்பர்ஸ்லாம் வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த அரிக்கமேட்டிலேருந்து வாணிப தொடர்பு காணப்பட்டதுன்னா, ஒன்று வந்து பார்த்திங்க சொன்னால் எயில்பட்டினம் தான் என்னன்னு சொல்லியிருக்கேன், மரக்காணம். 2 வந்து பார்த்திங்க சொன்னால் வசவசமுத்திரம், மாமல்லபுரத்துக்கு மேல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் என்னன்னு சொன்னால் இந்த வசவசமுத்திரம் மாமல்லத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்து தமிழர்களுடைய பூம்புகார், காவேரி பூம்பட்டினம், புகார் நகரம் என்று அழைக்கப்படுகின்ற காவேரி பூம்பட்டினம் 3வது. 4வதாக வந்து பார்த்திங்க சொன்னால் கொர்க்கை, பாண்டியர்களுடைய துறைமுகம் முத்து கொளித்தலுக்கு புகழ்பெற்ற கொர்க்கையில் வந்து பார்த்திங்க சொன்னால் வாணிப தொடர்பு. இந்த 4 பகுதியிலுமே அரிக்கமேடு வர்த்தக ரீதியாக கப்பல் போக்குவரத்தில் தொடர்பு வைத்து கொண்டு இருந்தது என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு. சரி, அடுத்ததாக வந்து பார்த்திங்க சொன்னால் ஆஃப்டர் 1933 வந்து ஆஃப்டர் 1933 இந்த இயர் ஆஃப் 1933 பிரான்ஸ் உடைய காலனி பகுதியாக வந்து பார்த்திங்க சொன்னால் பாண்டிச்சேரி இருக்கும் பொழுது அந்த பிரெஞ்சு கல்லூரியினுடைய பேராசிரியராக இருக்கக்கூடியவர் தான் யாருன்னு சொன்னால் துய்ப்ரேல். சரியா? யூவா தூப்ரேல் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் 1937 வருடம் இந்த பகுதிக்கு தன்னுடைய மாணவர்களையும் சக பேராசிரியர்களையும் அழைத்து சென்று போயிட்டு அங்கே ஆய்வு பணியை மேற்கொண்டார். அவருடைய ஆய்வின் அடிப்படையில் வந்து பார்த்திங்க சொன்னால் பல்வேறு பொருட்கள் வந்து இந்த பகுதியில் வந்து தென்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி கூட நீங்கள் அந்த அரிக்கமேடு பகுதியில் போனீங்கன்னா நிறைய எக்ஸ்கேஷனிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்காலஜிஸ்ட் வந்து எக்ஸ்கவேஷன் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த மேட்டு பகுதியை அது மூடி வச்சிருக்கிற மாதிரி வந்து நமக்கு தென்படும். ஸோ அகழ்வாராய்ச்சிக்கு பிறகு வந்து பார்த்திங்க சொன்னால் அந்த அரிக்கமேடு ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃபாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, செக்யூர் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த அரிக்கமேடு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 21 ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இடம். இந்த 21 ஏக்கரும் வந்து பார்த்திங்க சொன்னால் அண்டர் த சர்வேவிங் ஆஃப் ஏஎஸ்ஐ உடைய கட்டுப்பாட்டில் இந்த இடங்கள் வந்து பராமரிக்கப்பட்டுட்டு வருது. சரி, அடுத்ததாக நம்ம அடுத்த இடத்த வந்து பார்க்கலாம். தமிழக ஆழ்விடங்களில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க சொன்னால் இதுவும் ரொம்ப முக்கியமான தேர்வுகளை கேட்கக்கூடிய ஒரு இடமா இருக்கக்கூடிய கீழடியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கீழடி என்பது வந்து பார்த்திங்க சொன்னால் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொல்லியல் அகழ்வாராய்ச்சி இடமாகும். இப்போ இந்த கீழடி என்பது வந்து பார்த்திங்க சொன்னால் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையும் தமிழக ஆய்வுத்துறையுடைய கட்டுப்பாட்டில் தொடர்ந்து இங்கே ஆய்வுகள் வந்து நடைபெற்று வருகின்ற ஒரு இடமா இருக்குது. தமிழகத்தில் அட் ப்ரெசண்ட் வந்து ஆர்காலஜிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணுற ஒரு ஆர்காலஜிக்கல் சைட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் இந்த கீழடி. ஸோ கீழடி இட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆர்காலஜிக்கல் சைட்டில். இட்ஸ் ஆல்சோ இன் த லொக்கேஷன் the near சிலைமான் வில்லேஜ். சிலைமான் என்ற ஒரு கிராமத்துக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடியது. இது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுக்கா வட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் இந்த கீழடி. ஸோ இந்த கீழடி அப்படின்பது சிவகங்கை மாவட்டம், இதுதான் அதிகப்படி கேட்கப்பட்டிருக்க ஒரு கேள்வி. கீழடி அகழ்வாராய்ச்சி நிலையம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா அது சிவகங்கை. இது எக்ஸாமில் கேட்டிருக்கிற ஒரு கொஷின், சிவகங்கை மாவட்டம். அடுத்ததாக வந்து சிவகங்கை வந்து பார்த்திங்க சொன்னால் அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான தொன்மையான பொருட்கள் புவியின் அடியில் தொடர்ந்து தென்பட்டு வர்றது நம்ம செய்தித்தாள்கள் மூலமாக அறியலாம், தொலைக்காட்சிகளில் வந்து செய்திகள் மூலமாகவும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். அப்போ இந்த கீழடி என்பது வந்து பார்த்திங்க சொன்னால் 6ஆம் நூற்றாண்டை
6ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு இடமாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொது ஆண்டுக்கு முன்பு 6ஆம் நூற்றாண்டை சார்ந்த பொருட்கள் இங்கு தென்பட்டிருக்கு. அப்போ கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2000 ஆண்டுகள், அப்போ ஒரு 600 ஆண்டுகள், 2600 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு பகுதியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கருதப்படுகிறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கீழடி என்பது பெருங்காலத்துடன் தொடர்புடைய ஒரு பகுதி என்றும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்று வரை 5820 பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நடந்த அகழ்வாராய்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு அகழ்வாராய்ச்சியாளர்கள் வந்து கண்டெடுத்திருக்கிறாங்க. தொல்லியல் துறையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த ஒவ்வொரு பொருட்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழடியிலே வந்து பார்த்தீங்கன்னா அருங்காட்சியகம் படுத்தப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் அருங்காட்சியகம் அமைத்து கண்காட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி 2014 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே கிடைத்த பொருட்களை வந்து லேபுக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணி ஃப்ளோரிடாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கக்கூடிய பீட்டா லேபு, அனத்தட்டிக் லேபுக்கு வந்து அனுப்பி ரிசர்ச் பண்ணி பார்த்தாங்க. ஆக்சுவலி இந்த பொருளினுடைய வயது என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது இது வந்து பிசி 200ஆம் ஆண்டை சார்ந்தது என்ற தகவல் வந்து நமக்கு இந்த பீட்டா லேப் வந்து கொடுத்துருக்கு. அப்போது இது பண்டைய காலத்தை சார்ந்த ஒரு தகவல் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இன்னும் இந்த கீழடியில் வந்து பல்வேறு பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பீட்டா லேப் கணிச்சு ஒவ்வொரு பொருட்களுடைய வயதை வந்து நம்ம கணக்கிடும் போது ஒவ்வொரு பொருளுடைய வயதும் மாறுபட்ட காலத்தையே காட்டுகிறது. அப்போது ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகபட்சமாக 4000 பிசி ஆண்டை சார்ந்தது என்ற தகவலை வந்து சொல்லுது. அப்போ இந்த தகவல் தான் மிக முக்கியமாக வந்து கருதப்படுகிறது. இந்திய அளவில் தமிழர்களுடைய நாகரிகம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிந்து சமவெளி நாகரிகத்தையோட முன்பு தமிழர்களுடைய நாகரிகம் செல்கிறது என்பதுக்கு இங்கே கிடைச்சிருக்கக்கூடிய பொருட்களுடைய ஆய்வுகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து அந்த தகவலை தருது. அதே மாதிரி மெசபடோமியா நாகரிகம் தான் உலகின் மிக பழமையான நாகரிகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இங்கே கிடைச்சிருக்கக்கூடிய பொருட்களினுடைய வயதை வந்து சி கார்பனை கொண்டு நம்ம கணக்கெடுக்கும் பொழுது அதனுடைய வயது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 6500 ஆண்டுகளை தாண்டுகிறது அப்படின்ற தகவல்களும் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போது உலகின் மிக தொன்மையான கலாச்சாரம் மிக்கவர்களில் ஒருவர்கள் தமிழர்கள் என்ற நிலை மாறி உலகில் தொன்மையான கலாச்சாரம் மிக்கவர்களில் முதன்மையானவர்கள் தமிழர்கள் என்ற கருத்து நிச்சயமாக இனி பாட புத்தகங்களில் வருங்காலங்களில் இடம்பெறும் என்பதை நம்ம மனசில் பதிவு செஞ்சுக்கணும். சரி, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஆய்வு செய்தவர்கள் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கீழடியில் வந்து அகழ்வாராய்ச்சி வந்து மேற்கொண்டார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக வந்து 3 பேர்கள் வந்து கீழடியில் வந்து அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டவர்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 5 கட்டமாக கீழடியில் வந்து அகழ்வாராய்ச்சி முடிக்கப்பட்டிருக்கு. அதில் முதல் 2 கட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அகழ்வாராய்ச்சி பணியை மேற்கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அமர்நாத் ராமகிருஷ்ணா என்பவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் 2 கட்டங்கள் இந்த பகுதியில் வந்து அகழ்வாராய்ச்சியை மேற்கொண்டிருக்கிறார். சரியா, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2வது நபர் PS ராமன். இந்த PS ராமன் என்பவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் 3வது மற்றும் 4வது முறையே 3வது மற்றும் 4வது 3rd and 4th பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்காலஜிக்கல் ஒர்க் வந்து லீட் பண்ணவர் யாருன்னு சொன்னால் இந்த PS ராமன். ஸோ இந்த 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தே ஆர் சர்வேவிங் அண்டர் த ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அண்ட் ஆல்சோ தே கிவ் த மச் மோர் எஃபோர்ட். சரிங்களா, மத்திய தொல்பொருள் ஆராய்ச்சி துறையினுடைய சார்பாக அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் தான் இவங்க 2 பேரும். இவங்க 2 பேருமே இந்த கீழடியில் வந்து அதிக ஈடுபாடுகளை கொண்டு நிறைய பொருட்களை வந்து சேகரித்தாங்க. நீங்கள் முதல்ல வந்து அகழ்வாராய்ச்சி நடைகின்ற ஒரு இடங்களை போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ச் பை இன்ச் சென்டிமீட்டர் சைஸில் வந்து நோண்டி கிராக்கை வந்து தோண்டி என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு பொருளாக எடுப்பாங்க. அதில் என்ன இருக்குது அப்படின்றத மொத்தமாக கொத்தா போட்டு ஒரு மிஷின் வச்சு வாரி தள்ளிட மாட்டாங்க. ஒன்றா என்ன பண்ணுவாங்க, ப்ரஷ்ஷை கொண்டு பாலிஷ் பண்ணி மண்ணை தூசை தட்டி என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு பொருளும் எடுப்போம். அப்போது அது மூலமாக தான் என்ன பண்ண முடியும், அந்த பொருளுடைய உண்மையான வயது எல்லாத்தையுமே நம்ம கணிக்க முடியும். அது என்ன சொல்லுது அப்படின்றது அந்த எழுத்துக்கள் நமக்கு மறைஞ்சிச்சுன்னா கண்டினியூ வரலைன்னா அதனுடைய பொருள் நம்ம உணர முடியாது. சரியா, சரி, அடுத்தது வந்து கடைசியாக முடிந்த 5வது கட்ட கீழடி ஆய்வுப்பணியை முடித்தவர் யாருன்னு சொன்னால் நம்ம ஆர் சிவானந்தம். இவர் தமிழக பகுதியை சார்ந்தவர், தமிழ்நாட்டினுடைய தொல்லியல் ஆய்வுத்துறையை சார்ந்தவர். ஸோ இது வரைக்கும் 5 கட்டமாக அகழ்வாராய்ச்சி பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு. 6வதாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவருடைய தலைமையிலே 6வதாக ஆய்வு பணிகளும் தொடங்கும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. அப்போ இது வரைக்கும் 5 முடிஞ்சிருக்கு, 6வதும் சிவானந்தமே மேற்கொள்வார், அவருடைய தலைமையே கீழடியில் அகழ்வாராய்ச்சியை மேற்கொள்ளும் அப்படின்ற தகவலும் சொல்லப்படுகிறது.
சரி, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்டவை சரியா, பிரிக் பில்டிங்ஸ், செங்கலால் கட்டப்பட்ட கட்டிடங்கள் அமைப்பு, அப்புறம் உரை கிணறு, வெல் ட்ரைனடு வெல் சரியா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரைனேஜ் சிஸ்டம், கால்வாய் அமைப்பு முறை, அப்புறம் தமிழ் பிராமி லெட்டர்ஸ், தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட பட்பாண்டங்களில் காணப்பட்ட எழுத்துக்கள், அதுக்கப்புறம் கல்வெட்டுக்கள் சரியா, அதுலேயும் தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட கல்வெட்டுக்கள், தங்கத்தால் செய்யப்பட்ட ஆபரணங்கள், அதுக்கப்புறம் கார்லின், அது கார்லின் அப்படின்னு சொன்னால் சிவப்பு கல் சொன்னேன் இல்லையா, அந்த சிவப்பு கல்லினுடைய வகைகள், செம்மணி கற்கள், அப்புறம் தந்தத்தினால் செய்யப்பட்ட பகடைகள், அதுக்கப்புறம் 9 வகையான மணிகள், 9 பீட்ஸ். சரி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழடி. இப்போ ஆக்சுவலி எக்ஸாம் பேஸ்டு கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழடியில் ஒன்லி 2 கொஷின்ஸ் தான் எக்ஸாம் பேஸ்டு. ஒன்று வந்தால் அதனுடைய மாவட்டம் வரும், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழடி எந்த காலத்தை சார்ந்தது என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்குன்னா 200 BC என்ற காலத்தை சார்ந்தது கீழடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மூணாவதாக கேட்டால் கெஸ்ஸிங் கொஷின் என்ன அப்படின்னு சொன்னால் அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டவர் முதல் கட்டம், 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம், 4ஆம் கட்டம், 5ஆம் கட்டம், 6ஆம் கட்டம் அப்படின்ட்டு அந்த குறிப்பிட்ட அந்த பணியை மேற்கொண்டவர் யார் அப்படின்னு கேட்கலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த பொருளோ எத்தனை பொருள்களை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற தகவலோ அங்கே அதிகமாக கேட்கப்படுவதற்கு வாய்ப்புகள் குறைவு.